ஒரு கடினமான ஒரு இலக்கை நாம் அடைய வேண்டுமானால் நாம் பயணிக்கும் அந்த கடினமான பாதையில் பல இழப்புகளை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். மாறாக சில நேரத்தில் நம்முடைய உயிரையும் நாம் தியாகம் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். ஆனால் இதை எதையும் நாம் ஆற்றாமல் நான் அந்த கடினமான இலக்கை நோக்கித்தான் நான் பயணிக்கின்றேன், பயணிக்கும் போது பலவற்றை நான் இழந்தேன் என்று மற்றவரிடம் பொய்யுரைப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது? ஏன் இந்த வார்த்தையை நான் கூறுகின்றேன்? ஆனால் இந்த 78 ஆண்டுகளாக இந்த ஈழ தேசத்தில் தமிழர்களுக்கு மறுக்கப்படும் பல உரிமைகளையும் இன்று தமிழ் அரசியல்வாதிகள் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்று தொற்று இன்று வரை ஒரு இஞ்சும் கூட நகராமல் அதே இடத்தில் நின்று கொண்டுதான் தமிழ் மக்களை வைத்து அரசியல் செய்து அதில் வாக்குகளை பெற்று 5 ஆண்டுகள் ஆசனத்தில் அமர்ந்து தங்களுடைய குடும்பத்துக்கான நலனை மாத்திரமே வைத்து அரசியல் நடத்துகின்றார்கள். ஒரு 5 ஆண்டுகளில் தங்களால் பதவி வைக்கும் போது செய்ய முடியாத ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் மீண்டும் எனக்கு 5 ஆண்டுகள் தாருங்கள், செய்ய முடியாது செய்வேன் என்று கூறும்போது அதில் என்ன கூற்று இருக்கிறது?